பிறந்ததிலிருந்து யாரிடமே தோல்வியடையாத ஒரே மாமன்னன் தான் இறக்கக்குள்ளேயும் 3 விஷயங்களால மக்களுக்கு மிகப்பெரிய உண்மையை சொன்னவர். தான் வாழ்ந்த குறுகிய காலத்துல, அதாவது 32 வயசுக்குள்ள மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலக புகழ் பெற்றவர். யார் அந்த மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்தான் அலெக்சாண்டர் தி கிரேட். அப்படி அவர் என்னதான் சாதிச்சிட்டாரு? கிரேக்கத்துல ஒரு சின்ன நகரத்துல பிறந்து உலகம் முழுக்க தன்னோட வரலாற்றை பதித்த த கிரேட் அலெக்சாண்டர் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அலெக்சாண்டரோட படையெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான பீரியடாக இருந்தாலும் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது இந்த அலெக்சாண்டரோட ஒரு படையெடுப்பு தான். நிறைய சிற்றரசுகளை வென்று ஒன்றாய் இணைச்சதால அரசியல் ஒற்றுமையை ஏற்பட செய்தவர். பிற்காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் ஒரு பேரரசை நிறுவ இவரோட படையெடுப்பு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய தூண்டுகோலாகவே இருந்துச்சு. மேற்கு நாடுகள்ல தன்னோட வியாபாரத்தை செழிப்புற செய்யறது, இந்திய கலையோட கிரேக்க கலை இணைஞ்சு காந்தார கலையை உருவாக்குறது, சீரற்று இருந்த இந்திய நாணயங்களை சீர்படுத்தியது, தேர்ப்படை முற்றிலுமா அழிஞ்சு குதிரைப்படையும் யானைப்படையும் இராணுவத்துல இடம்பெற்றது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். கிரேக்கத்தோட அறிவியலும் இந்தியாவினுடைய தத்துவ ஞானமும் அப்போ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அலெக்சாண்டரோட இந்த படையெடுப்பால தான் பழைய இந்த 2 நாகரிகங்களும் ஒன்னா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்ததா வரலாற்று ஆசிரியர்களால சொல்லப்படுது. கிமு 356ஆம் ஆண்டு மாசிடோனியாவின் 2ஆம் பிலிப் மன்னவருக்கும் எபிரோஸின் ஒலிம்பியாஸுக்கும் பிறந்தவர் தான் அலெக்சாண்டர். இந்த மாசிடோனியா அப்படின்றத இப்ப நம்ம மெசபடோமியா அப்படின்னு சொல்றோம். அலெக்சாண்டரோட தாய் ஒலிம்பியாஸ் கர்ப்பமா இருக்கக்குள்ள அவரோட கணவர் ஒரு கனவு காண்றாரு. அதாவது பிலிப் மன்னருக்கு ஒரு கனவு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பியாஸ் இடியால தாக்கப்பட்டு அவரோட வயிற்றுல ஒரு சிங்க உருவத்தை பாக்குறதா அந்த கனவுல தெரியுது. அதனால கிரேக்க மக்கள் எல்லாரும் அலெக்சாண்டரை கடவுள் வியூஸோட குழந்தை அப்படின்னு தான் நம்புறாங்க. இத பத்தி அலெக்சாண்டரோட தாய் ஒலிம்பியாஸ் கிரேக்கம் முழுக்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அலெக்சாண்டர் பிறக்கக்குள்ளேயே ரொம்ப கவர்ச்சியான அழகான குழந்தையா இருக்கிறாரு. அலெக்சாண்டர் தன்னோட தந்தைய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் தானும் மிகப்பெரிய ஒரு வீரனா வளர்ந்தவரா இருந்தாரு. அலெக்சாண்டர் அவரோட காலத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற விஞ்ஞானியும் தத்துவ ஞானியுமான அரிஸ்டாட்டில் கிட்ட தான் மாணவரா சேர்றாரு. இதுக்கு குருதட்சணையா அரிஸ்டாட்டிலுக்கு அவரோட பழுதடைந்த வீட்டை திரும்ப புதுசா கட்டி கொடுக்கிறாரு. டெம்பிள் ஆஃப் லிம்ப் அப்படிங்கிற இடத்துல அரிஸ்டாட்டில் தன்னோட மாணவர் அலெக்சாண்டருக்கு தினமுமே பாடங்களை கத்து கொடுக்கிறாரு. அலெக்சாண்டர் ரொம்ப பழமைவாதியாகத்தான் இருந்தாரு. அதனால சின்ன வயசுல இருந்தே அலெக்சாண்டர் இலியட் அப்படிங்கிற பழைய கதைய தன்னோட தலையணைக்கு கீழே ஒளிச்சு வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அரிஸ்டாட்டில் அவருக்கு இலக்கியம் மட்டும் இல்லாம தத்துவம், மருத்துவம், ஒழுக்கம், நெறிமுறைகள், கலை இது எல்லாத்தையுமே கத்து கொடுக்கிறாரு. ஒரு முறை அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வாழ்வதற்காக என்னோட தந்தை கிட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆனா நான் நல்லபடியா வாழ்வதற்கு நான் என்னைக்குமே என்னோட ஆசிரியருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அலெக்சாண்டர் எவ்வளவுதான் பெரிய ஆட்சியாளரா இந்த உலகத்தை ஆட்சி செஞ்ச போது கூட அரிஸ்டாட்டிலோட ஆலோசனை இல்லாம அவரு சில முடிவுகளை எடுக்க மாட்டாராம். ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா தன்னோட குருவான அரிஸ்டாட்டிலோட பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாராம் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தன்னோட 12 வயசுலயே ரொம்ப புத்திசாலியா வளர்றாரு. கல்வியிலையும் மிக சிறந்த மாணவராக வளர்றாரு. ஒரு நாள் அழகா உயரமான கருப்பு நிற குதிரை மாசிடோனியாவிற்கு வருது. சாதாரண குதிரையை விட 3 மடங்கு அதிக விலை கொடுத்து 2ஆம் பிலிப் மன்னர் அதை வாங்குறாரு. ஆனா அந்த குதிரை ரொம்ப காட்டுத்தனமா இருக்கு, ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. அங்க இருந்த யாராலையுமே அதை அடக்கவே முடியல. அதனால 2ஆம் பிலிப் மன்னர் அந்த குதிரையை அடக்கிறத ஒரு விழாவாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அந்த விழாவுல அலெக்சாண்டரும் அவரோட தாயான ஒலிம்பியாஸும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த குதிரையை அடக்கிறதுக்காக அந்த விழாவிலையும் கலந்துக்கிறாங்க. ஆனா யாராலையுமே அந்த குதிரையை அடக்க முடியல. அப்போ அங்க இருந்த அலெக்சாண்டர் பயிற்சியாளர்கள் எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவங்க, அவங்க இந்த குதிரையை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா என்னால இந்த குதிரைக்கு பயிற்சி கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னோட தந்தையான 2ஆம் பிலிப் மன்னர் கிட்ட பந்தயம் கற்றாரு.
இதை கேட்டு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அது உன்னால முடியாது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அமைதியா அந்த குதிரையோட பக்கத்துல போயிட்டு அலெக்சாண்டர் அதை சாந்தப்படுத்திக்கிட்டே அது மேல ஏறி உட்கார்றாரு. அந்த குதிரை ஏன் பயப்படுதுன்றத அலெக்சாண்டர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குதிரை தன்னோட நிழலை பார்த்து தானே பயந்துக்கிறத அலெக்சாண்டர் கவனிச்சிட்டாரு. அதனால அந்த குதிரைய சூரியனுக்கு எதிர்பக்கமா கூப்பிட்டு போய் அதை அமைதிப்படுத்துறாரு. அலெக்சாண்டர் அந்த குதிரையை அடக்கியதை பார்த்த அந்த கூட்டம் அவரை ரொம்ப உற்சாகப்படுத்துது. அலெக்சாண்டர் அந்த குதிரைக்கு புசபெலஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. அலெக்சாண்டரோட வரலாற்றுல அலெக்சாண்டரோட அவரோட குதிரைக்குன்னு ஒரு தனி பெயரே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த குதிரை வரலாற்றுல மிகப்பெரிய புகழ்பெற்ற குதிரையா தான் இருந்தது. அலெக்சாண்டர் அந்த குதிரையை அடக்கி அங்கிருந்து போகக்குள்ள அவரோட தந்தை 2ஆம் பிலிப் மன்னர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ராஜ்யத்தை அலெக்சாண்டர் எடுத்துப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அலெக்சாண்டர் உலகத்தோட பெரும் பகுதியை ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்னு அவரோட தந்தைக்கு தெரியாது. அலெக்சாண்டர் தன்னோட 16வது வயசுலயே போர்ல இராணுவங்களை வழிநடத்த துவங்கி இருந்தாரு. பைசாண்டியம் அப்படிங்கிற நாட்டின் மேல போர் தொடுக்க அலெக்சாண்டரோட அப்பா 2ஆம் பிலிப் மன்னர் போயிருக்கிறாரு. அதனால அலெக்சாண்டரோட நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பை அலெக்சாண்டர் கிட்ட அவங்க அப்பா பிலிப் மன்னர் கொடுத்திருந்தாரு. இடையில திராசிய மேடி அப்படிங்கிற அரசு கிரேக்கத்திற்கு எதிராக கலகம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிலிப் மன்னர் வெளியில போன சமயமா பார்த்து கிரேக்கத்துக்குள்ள வராங்க. அலெக்சாண்டர் அவங்கள போரிட்டு வீழ்த்துறாரு. இதுதான் அலெக்சாண்டரோட முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பிலிப் மன்னர் போருக்கு போயிருக்க சமயத்துல இவர் இங்க ஒரு நகரத்தை அமைக்கிறாரு. அந்த நகரத்திற்கு அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற பேரும் வைக்கிறாரு. இந்த அலெக்சாண்ட்ரியா நகரம் தான் ரொம்ப சீக்கிரத்திலேயே கிரேக்க நாட்டோட ராஜ்யத்தின் மைய பகுதியாகவும் முக்கிய நகரமாகவும் மாறுது. அதே மாதிரி அலெக்சாண்டர் இந்த அளவுக்கு மாவீரனா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னொரு விதத்துல அவரோட தந்தையான 2ஆம் பிலிப் மன்னரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் பிலிப் மன்னருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போர் வீரர். ஏன்னா அலெக்சாண்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிலிப் மன்னர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேக்கத்தோட சுற்றி இருக்கிற பகுதிகளை வெற்றி பெற்று கிரேக்கத்தை பேரரசாக தான் ஆக்கி வச்சிருந்தாரு. பிளாங்ஸ் அப்படிங்கிற போர் முறையும் அப்ப அவரு பயன்படுத்தி இருந்தாரு. அலெக்சாண்டருக்கு 20 வயசு ஆகுது. பிலிப் மன்னர் படுகொலை செய்யப்படுறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த அலெக்சாண்டருடைய தந்தையான 2ஆம் பிலிப் மன்னரின் மரணம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு புதிராகத்தான் இருக்கு. இதுல அலெக்சாண்டரும் அவருடைய அம்மாவான ஒலிம்பியாசும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. வாரிசு சண்டை அப்படிங்கிறது நடைபெறக்குள்ள தன்னுடைய மகனுக்கு தான் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதால ஒலிம்பியாஸ் இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்னும் வரலாற்று ஆசிரியர்களால சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி எல்லா பொறுப்பும் அலெக்சாண்டரோட கைக்கு வருது. தன்னோட தந்தையோட அரசையும் இராணுவத்தையும் ஆட்சி செய்யற பொறுப்பை அலெக்சாண்டர் எடுத்துக்கிறாரு. போர்க்களத்துல ரொம்ப அறிவா திறமையா செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அவரோட போர்க்காலத்துல 12 அடியில இருந்து 21 அடி நீளம் இருக்க ஈட்டியை பயன்படுத்துறாரு. இந்த ஈட்டிகள் தான் மாசிடோனியர்களுக்கு போர் முறையில ரொம்ப உதவியா இருக்குது. ரொம்ப தூரத்துல இருந்துகிட்டே எதிரியை இது கட்டுப்படுத்துது. 2ஆம் பிலிப் மன்னரோட அதாவது அலெக்சாண்டரோட அப்பா பிளாங்ஸ் அப்படின்ற ஒரு போர் முறையை பயன்படுத்தினார் இல்லையா, ஈட்டியை பயன்படுத்துறதா அந்த பிளாங்ஸ் அப்படிங்கிற போர் முறை. மாசிடோனியர்களோட இந்த போர் தந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் பாத்தீங்கன்னா அவர்களை ரொம்ப வலிமையானவங்களா மற்ற நாடுகளுக்கு காமிக்குது. இந்த இராணுவத்தை வச்சுதான் 15 வருஷங்களா அலெக்சாண்டர் தான் இறக்கும் வரையிலையுமே நிறைய போர்கள் செய்து தோல்வியே இல்லாத ஒரு பேரரசா உருவாக்குனாரு. அலெக்சாண்டர் ரொம்ப தைரியமானவரா இருந்தாலும் போர்ல ரொம்ப மூர்க்கத்தனமா செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு அது உண்மை இல்ல அப்படின்றது தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரொம்ப தந்திரமா அலெக்சாண்டர் தன்னோட போர் முறைய அங்க உபயோகிக்கிறாரு. உலகத்தினோட மிக பெரிய இராணுவத்தை கொண்ட பெர்சியர்களால கூட அலெக்சாண்டரை ஜெயிக்க முடியல. ஏன்னா இந்த பெர்சியர்களோட சண்டை போடக்குள்ளதான் அலெக்சாண்டரை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரியுது. அது வரைக்கும் அலெக்சாண்டர் ரொம்ப மூர்க்கத்தனமானவர், முரட்டுத்தனமானவர், ரொம்ப அவசரத்துல செய்யறவர் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப புகழ் பெற்ற பாரசீக சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்கிறாரு. கிமு 300கள்ல பாரசீக சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது தான் உலகத்துல மிகப்பெரிய பேரரசா இருந்துச்சு. அலெக்சாண்டர் பாரசீக பேரரசான 3ஆம் டேரியலை கொன்னு பாரசீகத்தை எப்படி கைப்பற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிரேக்கத்தை விட அதிகப்படியான இராணுவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாரசீக நாட்டுக்கிட்ட தான் இருக்கு. ஆனா கிரேக்கர்கள் கிட்ட இருக்கிற போர் தந்திரமும் தொழில்நுட்பமும் பாரசீகர்கள் கிட்ட இல்ல. அதனால அலெக்சாண்டர் பாரசீகர்களை 3 முக்கியமான போர்ல வெற்றி கொள்றாரு. கிமு 333ல கிரேனகஸ் நதி அப்படிங்கிற பகுதியையும், கிமு 333ல இசஸ் அப்படிங்கிற இடத்தையும், கிமு 331ல ககமேலா அப்படிங்கிற பகுதியையும் கைப்பற்றாரு. துருக்கிக்கு தெற்கே உள்ள இசஸ் பகுதியில பாரசீக படைகள் தோற்கடிக்கப்பட்ட போது அந்த மன்னனான டேரியல் அந்த நகரத்தை விட்டு வெளியே போயிறாரு. தன்னோட மகன் ஒளிஞ்சுக்கிட்டதை நினைச்சு அவரோட தாய் சிசிகாம்பில் ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. அலெக்சாண்டரையே தன்னோட மகனா அவங்க நினைச்சுக்கிறாங்க. ககமேலா போர்ல அலெக்சாண்டர் வெற்றி பெற்றாலுமே டேரியல் அங்கிருந்து தப்பிச்சு போயிறாரு. இதனால அலெக்சாண்டர் அவரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி பிடிச்சு போய் அலையிறாரு. ஆனா டேரியல் அந்த இடத்துல வேற ஒருத்தரால கொல்லப்படுறாரு. அதற்கு பின்னாடிதான் அலெக்சாண்டருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறதே தெரிய வருது. தன்னால டேரியலை கொல்ல முடியல அப்படின்னாலும் டேரியலை யார் கொண்டாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவரை கொன்னு தன்னோட பழிய தீர்த்துக்கிறாரு. கிமு 326ல அலெக்சாண்டரோட படைகள் இறுதியா வந்த இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். இதுதான் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த கடைசி நாடு அப்படிங்கிறது. அலெக்சாண்டரோட மரணம் ஏற்பட்ட இடமும் இந்தியா தான். இந்தியாவை மட்டும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா உலகத்தையே கைப்பற்றியதா அர்த்தம் அப்படின்னு கிரேக்கர்கள் நம்புறாங்க. அலெக்சாண்டர் அவருடைய படையை விட 5 மடங்கு பெரிய படை இருக்க போரஸ் மன்னரை தோற்கடிக்கிறாரு. கிரேக்கத்துல தொடங்கிய மெசபடோமிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது ஆசியா, எகிப்து, பாரசீகம், அதுக்கப்புறம் கடைசியா இந்தியா வரைக்கும் பரவிக்கிட்டே வருது. சுமார் 25 நாடுகளை வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த உலகத்திலேயே அலெக்சாண்டர் அதாவது 1000 மடங்கு பெரிய பணக்காரரா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அலெக்சாண்டர் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நாட்டு மேல போர் எடுத்து போறாரோ அந்த நாடு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க இருக்கிற பெண்களை தன்னோட அடிமையாக்கிடுவாரு. அடிமையாக்கி இன்னொருத்தவங்க கிட்ட அந்த பெண்களை வித்துருவாரு. இதனாலதான் இவருக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா நிச்சயமா இது ஒரு தவறான விஷயமாகத்தான் அப்பொழுது பேசப்பட்டது. அலெக்சாண்டரோட இந்த முறை அப்படின்றது நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கல. இன்றைய வரைக்கும் அலெக்சாண்டர் மேல ஒரு பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா அவரு இந்த அடிமையான பெண்களை வித்து அந்த சொத்துல பணக்காரர் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அலெக்சாண்டரோட ஹெலனிசேஷன் அப்படிங்கிற நுட்பம் தான் உலகத்தை வடிவமைக்க உதவுது. மற்ற நாட்டு மன்னர்களை போல அலெக்சாண்டர் இல்லாம உலக கலாச்சாரங்களை எல்லாமே ஒன்னா இணைக்கிறாரு. அப்படித்தான் இந்த ஹெலனிக் அப்படிங்கிற கலாச்சாரம் உலகத்தோட நவீன நாகரிகத்தின் தூணா மாறுது. அதே மாதிரி அலெக்சாண்டர் கிரேக்கர்களாக இருக்கட்டும், பாரசீகர்களாக இருக்கட்டும், இவர்களை எல்லாத்தையுமே ஒன்னா வாழதான் அறிவுறுத்துறாரு. அதற்கு ஏத்த மாதிரி கிரேக்க ஆண்கள் பாரசீக பெண்களை திருமணம் செய்யறதும், கிரேக்க பெண்கள் பாரசீக ஆண்களை திருமணம் செய்யறதையும் அவரு முறையா வச்சிருந்தாரு. இந்த 2 கலாச்சாரத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுனால அலெக்சாண்டர் பாரசீக இளவரசி ரோக்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த செயல்பாடுகளாலதான் கிரேக்க மொழி ரொம்ப தூரத்துக்கு பரவி விரவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உதாரணமா அலெக்சாண்டர்
இறந்து ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடியுமே கிரேக்கம் தான் இஸ்ரேலோட பொது மொழியா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல்ல பிறந்த இயேசு கிறிஸ்து கூட கிரேக்கம் பேசி இருக்கலாம் வரலாற்று ஆசிரியர்களால சொல்லப்படுது. புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது கூட முதல்ல கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டதா சொல்லப்படுது. இப்படி அலெக்சாண்டர் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி தன்னோட நாடு போறதுக்காக திரும்புறாரு. போற வழியில இந்தியாவையும் வெற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இந்தியாவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு படுக்கையில இருக்கிறாரு. மரணம் தன்னை நெருங்கி வரத உணர்ந்த அலெக்சாண்டர் தான் பெற்ற வெற்றி, தன்னுடைய பெரிய போர்படை, வாழ், திரண்ட செல்வம் இதெல்லாம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னோட படை தளபதியை கூப்பிட்டு, எப்படி பார்த்தாலும் நான் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன், அதனால எனக்கு ஒரு 3 ஆசை இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அலெக்சாண்டரோட தளபதியும் ரொம்ப மனது வருத்தப்பட்டு அலெக்சாண்டரோட ஆசைகளை நிறைவேற்றுறதா உறுதி அளிக்கிறாரு. என்னுடைய முதல் ஆசை, என்னுடைய சவப்பெட்டியை என்னுடைய மருத்துவர்களே தூக்கிட்டு போகணும். 2வதா பாத்தீங்கன்னா, என்னோட இறுதி பயணத்தின் போது கல்லறை போற வழியில எல்லா இடத்துலயுமே நான் சம்பாதிச்ச தங்கம், வைர வைடூரிய பொருட்கள் எல்லாத்தையும் இறைத்தபடியே என்னை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. 3வதா சவப்பெட்டிக்குள்ள என்னை வைக்கக்குள்ள என்னோட 2 கையும் வெறும் வெளியே தெரியிற மாதிரி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த வித்தியாசமான வேண்டுகோளை அலெக்சாண்டர் மன்னர் வைக்கிறாரு அப்படின்னு தளபதி அவரை கேக்குறாரு. மன்னரே, இந்த ஆசைக்கான காரணத்தை மட்டும் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாரு. முதல் காரணத்துக்கு விளக்கம் சொல்றாரு. மருத்துவர்களால போற உயிரை நிறுத்த முடியாது. அதாவது எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும், மருத்துவ முறைகள் அவருக்கு தெரிஞ்சாலுமே ஒரு உயிர் போகுது அப்படின்னா நிச்சயமா அது மருத்துவர்களால முடியாது. அதை உணர்த்துறதுக்காக தான் என்னோட சவப்பெட்டிய அவங்கள வச்சே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு விரும்புறேன். 2வதா, ஒரு மனிதன் இறக்கக்குள்ள தான் சம்பாரிச்சு எதையுமே எடுத்துட்டு போக போறது கிடையாது. மனிதர்கள் ரொம்ப வாழ்க்கையை எளிதா எடுத்துக்கணும். பணம் பொருள் மேல ஆசை வச்சு அதுக்காக அலையறத நிறுத்திக்கணும். 3வதா பாத்தீங்கன்னா, என்னுடைய கை வெறுமனே வெளியில நீட்டி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம், பிறக்க கூலியும் ஒன்னும் எடுத்துட்டு வரல, நான் இறக்க கூலியும் ஒன்னும் எடுத்துட்டு வரல, அதை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய 2 கையையும் சவப்பெட்டிக்கு வெளியில தெரியிற மாதிரி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அலெக்சாண்டரோட இன்னொரு கடைசி முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்த பின்னாடி என்ன புதைச்சிருங்க, எந்த நினைவு சின்னமுமே எனக்கு இருக்கக்கூடாது, என்னுடைய 2 கைகளையுமே சவப்பெட்டியின் வெளியில இருக்கிற மாதிரி தான் புதைக்கணும். இந்த உலகத்தையே வென்ற ஒருவன் மரணத்திற்கு பின்னாடி கூட தன் கூட எதையுமே எடுத்துட்டு போகல அப்படிங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் தான் அலெக்சாண்டரோட புகழ இன்னைக்கும் வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கு. உலகத்துல இருக்க எந்த ஒரு தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்ற ஒரு மனிதனை இன்ன வரைக்கும் யாருமே பீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்களே, இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் வழியா தெரிவிக்கலாம்.